Listen ma, English question paper வச்சே only question paper. Within the question paper we can score 40 marks minimum. Question paper மட்டுமே வச்சு அந்த question paper நல்லா பிராக்டிஸ் பண்ணி அதுல எந்தெந்த questions பிக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அப்ளை பண்ணோம்னா மினிமம் அதுல என்ன எடுக்கலாம்னா 40 மார்க்ஸ் எடுக்கலாம். அப்ளிகேஷன் தெரியணும், எதை எப்படி அப்ளை பண்ணணும் கொஸ்டின் பேப்பர்ல. இத வந்து மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்தாங்கன்னா இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியா இடம் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வெறும் கொஸ்டின் பேப்பரை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், 40 மார்க்ஸ் எடுத்துடலாம். பட் அதுக்கு கொஞ்சம் பாஸ் ஆயிடலாம் அது மட்டும் தான் இருக்கு. பாஸ் ஆகுறத விட அதை விட நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிறோம், அதுல 1ல இருந்து 14 வரைக்கும் என்னது 1 வேர்ட்ஸ், 1 to 14 என்ன 1 வேர்ட்ஸ், 1 to 3 வந்து சினானிம்ஸ், 4 to 6 வந்து என்னது ஆன்டனிம்ஸ். இந்த சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ்லயே ஒரு வேலை என்ன பண்ணுவீங்க, அந்த போல்ட் லெட்டர்ஸ் இருக்கா கொஸ்டின் எழுதி அதுக்கு நேரம் என்ன பண்ணுவீங்க ஆன்சர் எழுதுவீங்க. அப்படிதான் எழுதணும். சினானிம்ஸ்க்கு என்ன போடணும், ஹைபன் போடணும். ஆன்டனிம்ஸ்க்கு என்ன போடணும், இன்டு மார்க் போடணும். புரிஞ்சுதா? ஆனா எல்லாத்துக்குமே இன்டு மார்க் போடுற ஆளெல்லாம் நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்காங்க. அவங்களெல்லாம் இந்த நேரத்துல நம்ம வந்து ஞாபகப்படுத்த வேணாம், அவங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு அதை பண்ணாது. திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். பப்ளிக்ல போயும் நான் எல்லாத்துக்கும் இன்டு போடுவேன் மிஸ் அப்படின்னு பண்ணாதீங்க. இன்னொன்னு, அன்னெசரியா கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ உட்காந்து எழுதிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உன்னுடைய பேப்பரை பார்த்தாலே, உன்னுடைய பேப்பருடைய ஃபர்ஸ்ட் பேஜ் டர்ன் பண்ணிட்டாலே உன்னுடைய பக்கா டேட்டாவை எடுத்துடலாம். எவன் ஒருத்தர் தேவையில்லாம கொஸ்டினை சுத்தி அங்க நீ புளிஞ்சு வச்சிருக்கியோ கரெக்டா வேல்யூ பண்றவங்க என்ன பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. இங்க ஒன்னும் மேட்டர் இல்ல. அதனாலதான் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறதே திரும்ப திரும்ப எழுதி வச்சிருக்கான். ஆன்சர் த ஃபாலோயிங், ரீட் த ஃபாலோயிங், காம்ப்ரிஹென்ஷன், ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ், அதெல்லாம் தேவையே கிடையாது. ஜஸ்ட் கொஸ்டின் நம்பர் என்ன மட்டும் போட்டா போதும், கொஸ்டின் நம்பர் மட்டும் போட்டா போதும். அது செக்ஷன் 1 செக்ஷன் 2 பார்ட் 1 பார்ட் 2 அதை மென்ஷன் பண்ணிட்டா போதும். கொஸ்டின் நம்பர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல நீ கொஸ்டின் நம்பர் எப்பவுமே மிஸ் பண்ணுவ, எந்த கொஸ்டினுக்கு நீங்க எப்பவுமே கொஸ்டின் நம்பர் போட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எப்பவுமே மிஸ் பண்ணுவோம். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு என்ன நம்பர் போட்டு ஆரம்பிக்கணும், 39. கொஸ்டின் நம்பர் 39 வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ஆரம்பிக்கணும். இந்த 1 வேர்ட்ல 1 to 14 1 வேர்ட். நீ 1 வேர்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ற மிஸ், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ற மிஸ் எல்லாம் இல்ல. டைரக்டா இதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 1 to 14 கொஸ்டின் பேப்பரினுடைய கொஸ்டின் ஆர்டர் எப்படி இருக்கோ அந்த ஆர்டர்ல தான் உங்களுடைய ஆன்சர் பிரசன்டேஷனும் இருக்கணும். நான் எனக்கு ஃபர்ஸ்ட் இது தெரியும், நான் இதை ஃபர்ஸ்ட் எழுதுறேன், எனக்கு இதுதான் நல்லா தெரியும், நான் இதை ஃபர்ஸ்ட் எழுதுறேன். எதுவுமே நீங்க இடையில இருந்தோ லாஸ்ட்ல இருந்தோ ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஆஸ் பர் த கொஸ்டின் பேப்பர் யுவர் ஆன்சர்ஸ் ஆர்டர் ஷுட் பி தேர். உங்களுடைய ஆன்சரும் கொஸ்டின் பேப்பர் ஆர்டர்லயே இருக்கணும். 1 to 14 வரைக்கும் எனக்கு வந்து யோசிக்கணும் டைம் இல்ல அப்படின்னா 1ல இருந்து 14 வரைக்கும் நம்பர் போட்டுட்டு நெக்ஸ்ட் அடுத்த செக்ஷனுக்கு போயிடுங்க. அடுத்த செக்ஷன் என்ன, 1 to 14 அப்புறம் அடுத்த செக்ஷன் என்ன பண்ணுவோம், 2 மார்க்ஸ், க்ளோஸ் 2 மார்க்ஸ் போறோம். இந்த க்ளோஸ் 2 மார்க்ஸ்ல எப்பவுமே நம்மளுடைய செல்ல குழந்தைகள் ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் தான் ரெடியா இருப்பீங்க. என்ன கொஸ்டின் அது, சீகல். அந்த ஒரு கொஸ்டின் ஆச்சு நீட்டா அட்டெண்ட் பண்ணுங்க. மத்தவங்களை பத்தி நான் சொல்லலடா, நம்மளுடைய செல்ல குழந்தைகளை மட்டும்தான் இந்த செக்ஷன்ல நம்ம எடுத்துருக்கோம். அவன் என்ன பண்ணுவானோ அவனுக்கான கோஆபரேஷன் இப்ப நம்ம பண்ணிடுவோம். ஓகே, அதை எழுது, நம்பர் போட்டு அழகா எழுது. தயவு செஞ்சு கொஸ்டின்ல இருக்கிற வாட், ஒய், வேர் அதை தூக்கி அப்படியே எழுதாத, அழகா தூக்கி எழுதுவோம். அந்த கொஸ்டினே தூக்கி எழுதுவான். கொஸ்டின்ல இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அது உங்களுடைய ஆன்சர்ல இருக்க கூடாது. கொஸ்டின் நம்பரை போடுற, ஆன்சர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். மார்ஜின்ல இருந்து நல்ல ஸ்பேஸ் விட்டு ஆரம்பிக்கணும். இல்ல 1 இன்ச் இல்லைன்னா 2 inches ஸ்பேஸ் விட்டு ஆன்சர் எப்பவுமே மார்ஜினை ஒட்டி உங்களுடைய ஆன்சர் ஸ்டார்ட் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் லைன்ல கொஞ்சம் இடம் விட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன் வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணலாம், மார்ஜினை ஒட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இது 2 மார்க்ஸ் முடிச்சிட்டோம். 2 மார்க்ஸ் எத்தனை அட்டெண்ட் பண்ணணும், we have to attend 3 2 marks. 3 2 marksக்கும் நான் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கொடுத்திருக்கேன். மோஸ்ட்லி லாஸ்ட் லெசன்ல இருந்து 2 மார்க்ஸ் வரும். சீகல் லாஸ்ட் லெசன், ஆட்டிக், அதுக்கப்புறம் டையிங் டிடெக்டிவ். டையிங் டிடெக்டிவ் தெரியும்ல, ஹோம்ஸ் லெசன். இந்த லெசன்ஸ்ல இருந்தெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா கண்டிப்பா என்ன வந்துரும், நமக்கு 2 மார்க்ஸ் வந்துரும். சோ 3 2 மார்க்ஸ்க்கு நம்ம ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம போறது எங்க, போயம் கொஸ்டின் ஆன்சர். இத கண்டிப்பா கம்பல்சரி அட்டெண்ட் பண்ணிருக்கணும் ஒவ்வொருத்தரும். இதுல எத்தனை பார்ட் எடுத்து எழுதுவோம், எத்தனை கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும், 3 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணணும். 19ல இருந்து
22 வரைக்கும் எத்தனை கொடுத்திருப்பாங்க? 4 கொடுத்திருப்பாங்க. 4ல நீங்க எத்தனை அட்டெண்ட் பண்ணணும்? 3 அட்டெண்ட் பண்ணணும். இந்த போயம் क्वेश्चन ஆன்சரை யாருமே மிஸ் பண்ண கூடாது. ஏன்னா 2 லைன்ஸ் கொடுத்து அதுல என்ன பண்ணிருப்பாங்க? क्वेश्चन கேட்டிருப்பாங்க. உங்களுடைய क्वेश्चனுக்கான ஆன்சர் கண்டிப்பா எதுக்குள்ள தான் இருக்கும்? அந்த 2 லைன்ஸ் குள்ள தான் இருக்கும். அந்த 2 லைன்ஸ் நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க? क्वेश्चனை ரீட் பண்ணுங்க. எதுக்காக அந்த 2 லைன்ஸ் கொடுக்கறாங்க தெரியுமா? ஆக்சுவலி அது எந்த போயம்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, who does it refer to அப்படினு கேட்பாங்க. இந்த இடத்துல it என்பது யாரை குறிக்கிறாங்க? மோஸ்ட்லி இந்த itன்ற அந்த ரெஃபரன்ஸ் எந்த போயத்துல இருந்து கேட்பாங்க? it ரெஃபரன்ஸ் M Street, the house on M Streetல கேட்பாங்க. it sat alone அப்படினு ஆரம்பிக்கும். what does it mean? what does it refer? it என்பது யாரை குறிக்கிறது? யாரை குறிக்குது? house. அந்த இடத்துல இன்னொரு ஸ்டான்ஸால இட்ங்கிறது வேற இன்னொரு நேம் டினோட் பண்ணோம். எதை? ட்ரீ. அந்த மரமா? அந்த மரம்க்கு போய் எழுதிராது நைஸ். ட்ரீ. ஆக்சுவலி என்னன்னா உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா அதை என்ன பண்ணணும்? நீ மரம்னு அப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் we should write our answers only in English. நீ பிக்சர் நரேஷன்ல போய் பண்ணிருப்ப. என்ன எவன்டா எழுதினா லாஸ்ட் டைம்? மாடு. I see மாடு. மாடுக்கு என்ன இங்கிலீஷ்ல? cow. அது ஏன் ஞாபகத்துக்கு வரலையா உனக்கு? நெக்ஸ்ட் போயம் क्वेश्चन ஆன்சர். போயம் क्वेश्चन ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் இருக்கும் மேக்ஸिमम. செகண்ட் லைன்ல செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் மேக்ஸिमम இருக்கும். மிஸ் எனக்கு அது கண்டுபிடிக்க தெரியல மிஸ் அப்படிங்கற ரொம்ப லீஸ்ட் ஆப்ஷன்ல தான் என்ன பண்ண சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் क्वेश्चनக்கு செகண்ட் லைன். ஆனா நீங்க தெய்வாதீனமா இன்னொரு வேலை ஒன்னு பண்றீங்க. என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चनே எடுத்து எழுதுறது, செகண்ட் क्वेश्चनக்கு செகண்ட் क्वेश्चनே எழுதுறது. யார் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அதனால இந்த வாட், வேர் இந்த மாதிரி क्वेश्चन வேர்ட்ஸ் என்ன பண்ணிடுங்க? அவாய்ட் பண்ணிடுங்க. 2 லைனை ரீட் பண்ணிட்டு அந்த क्वेश्चனை படிச்சீங்கன்னா அந்த 2 லைனுக்குள்ள தான் என்ன இருக்கும்? கண்டிப்பா ஆன்சர் இருக்கும். மோஸ்ட்லி போயம் क्वेश्चन ஆன்சர் ரெடி பண்ணனும், நான் வந்து 99 ஸ்கோர் பண்ணனும் அப்படின்ற பிளான்ல இருக்கீங்கன்னா you should learn the glossary. போயம் glossary கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்? படிச்சிருக்கணும். ப்ரோஸ் glossary எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு போயம் glossary படிச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு क्वेश्चन எதுல இருந்து வந்துரும்? அந்த போயம் glossary என்ன வந்துரும். நெக்ஸ்ட் பாருங்க செக்ஷன் 3. இந்த செக்ஷன் 3ல எத்தனை क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணனும் நம்ம? 23 27 வரைக்கும் இருக்கு. எதை செலக்ட் பண்ண போறீங்க? என்னுடைய ஸ்பெஷல் சில்ட்ரன் உங்களை நான் எதை அட்டெண்ட் பண்ண சொல்லிருக்கேன்? எந்தெந்த क्वेश्चन அட்டெண்ட் பண்ணா போதும்? எந்தெந்த क्वेश्चन அட்டெண்ட் பண்ணா போதும்? 25 26 27. நீங்க எடுக்க வேண்டிய क्वेश्चन எது? 25 26 27. 25 என்ன? பங்க்சுவேஷன். பங்க்சுவேஷன்றது சென்டென்ஸ் எப்படி பிகின் ஆகணும்? சென்டென்ஸ் should begin with capital letters. ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கணும்? கேபிட்டல் லெட்டரா இருக்கணும். அதுல செட் டு வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? இன்வெர்ட்டட் கமாஸ் யூஸ் பண்ணணும். ராமு செட் டு ரவி அப்படின்னு இருக்குன்னா அந்த ராமுல இருக்கிற ஆர் எப்படி இருக்கணும்? கேபிட்டலா இருக்கணும். why? ஏன்? பேரு ப்ராப்பர் நவுன்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கணும்? கேபிட்டல் இருக்கணும். ரவி அதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கணும்? கேபிட்டல் இருக்கணும். ஒருத்தவங்களுடைய பெயரை குறிக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி தான் இருக்கணும்? கேபிட்டல்ல தான் இருக்கணும். இப்ப ராமு செட் டு ரவின்னு இருந்துச்சுன்னா ரவிக்கு பக்கத்துல தான் என்ன பண்ணணும்? கமா ஓபன் கொட்டேஷன் போடணும். ராமு செட்னு மட்டும் இருந்துச்சுன்னா செட்டுக்கு பக்கத்துல என்ன பண்ணணும்? கமா ஓபன் கொட்டேஷன் போடணும். கம்பல்சரி சென்டென்ஸினுடைய எண்ட்ல என்ன வைக்கணும்? ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஒருவேளை அது क्वेश्चन வேர்ட் சென்டென்ஸா இருந்துச்சுன்னா, இன்டராகேட்டிவ் சென்டென்ஸா இருந்துச்சுன்னா எதுல முடிக்கணும்? क्वेश्चन மார்க்ல முடிக்கணும். ஒரு எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அலாஸ் ஹொரே அப்படின்னு ஒரு உங்களுடைய எக்ஸ்கிளமேஷனை குறிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அங்க என்ன போடணும்? ஆச்சரியக்குறி எக்ஸ்கிளமேஷன் மார்க்க போடணும். சோ சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மோஸ்ட்லி நம்மளுடைய சப்ளிமெண்டரியில இருந்து ஒரு சென்டென்ஸ் எடுப்பாங்க. டெம்பஸ்ட்ல இருந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். டெம்பஸ்ட், ஏஜ்டு மதர், முல்லன் இதெல்லாம் மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிருக்கு. சோ இந்த லெசன்ஸ்ல இருந்து நான் வரதுக்கு அதிகம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ எவ்வளவு தரவு பண்ண முடியுமோ அவ்வளவு தரவு பண்ணிக்கோங்க. 25 வந்து பங்க்சுவேஷன் அட்டெண்ட் பண்றோம். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன? 25 வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு வரும். சாரி 26 வந்து பங்க்சுவேஷன், 26 வந்து என்ன? சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்ல வரும். ரொம்ப ரேரா ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கேட்பாங்க.
நான் இந்த 26க்கு உங்களை எதை ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன்? 2 சென்டென்ஸா இருந்து அத காம்பவுண்ட் சென்டென்ஸா மாத்துற மாதிரி வந்துருச்சுன்னா if we are lucky நமக்கு கண்டிப்பா என்ன கிடைச்சிரும்? காம்பவுண்ட் சென்டென்ஸ் கிடைச்சிருச்சுன்னா எந்த கன்ஜங்ஷன்ஸ வச்சு அதை கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன்? and but and also அப்படினா and so. இந்த and எங்க யூஸ் பண்ணனும்? ரெண்டும் ஈக்குவல் ரிசல்ட்டா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணனும்? and யூஸ் பண்ணனும். ஓகேவா? I started earlier so I got the bus. நான் சீக்கிரமாவே கிளம்பிட்டேன் அதனால இத செஞ்சதுனால எனக்கு அந்த ரிசல்ட் கிடைச்சதுன்னு வரும்போது அங்க என்ன யூஸ் பண்ணனும்? so யூஸ் பண்ணுங்க and so யூஸ் பண்ணுங்க. இதனால இது கிடைச்சது அப்படி வரும்போது I started earlier I missed the bus. இந்த சென்டென்ஸ் என்ன பண்ணுவீங்க? I started earlier I missed the bus. இங்க என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவீங்க? but நான் சீக்கிரமாவே கிளம்பிட்டேன் ஆனாலும் பஸ் என்ன பண்ணிட்டேன்? மிஸ் பண்ணிட்டேன். சோ அந்த இடத்துல என்ன? ஆனால். சோன்றது வந்துச்சுன்னா அதனால். இது வந்து ஆனால். ரெண்டு சென்டென்ஸ் ஈக்குவலா இருக்கு. she is a dancer she is a singer ன்னு இருக்குன்னு வெச்சுக்கோங்க. she is a dancer and also a singer. திரும்ப she is தேவல்ல. she is a dancer and also a singer. இதுதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். கம்பைன் பண்றது two sentences. நமக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ் கிடைச்சிருச்சுன்னா we are lucky. and so but இத வச்சு அந்த சென்டென்ஸ் என்ன பண்ணிடலாம்? நாம கனெக்ட் பண்ணிடலாம். இது இல்லாம சிம்பிள் சென்டென்ஸா மாத்திர மாதிரி வந்துருச்சுன்னா மோஸ்ட்லி ING ல ஆரம்பிக்கணும். அங்க என்ன வர்ப் கொடுத்திருக்காங்களோ அதை என்ன பண்ணுங்க? ING ல ஆரம்பிங்க. அப்படி இல்லனா being எதுல ஆரம்பிக்கணும்? being ல ஆரம்பிக்கணும். சோ 25 26 நெக்ஸ்ட் என்ன? 27. இந்த 27 வந்து என்ன ஒரு சென்டென்ஸ் எப்படி பண்ணிருப்பாங்க? கலச்சி போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம அதை என்ன பண்ணணும்? கரெக்டா அரேஞ்ச் பண்ணணும். கரெக்டா அரேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல மோஸ்ட்லி மார்க்கிங் பண்ணக்கூடாது. ஆனா பென்சில் வச்சு என்ன பண்ணிக்கணும்? எந்த வேர்டு ஃபர்ஸ்ட் வரணுமோ அதை 1 போட்டுக்கோங்க. எந்த வேர்டு செகண்ட் வரணுமோ அதை 2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு அரேஞ்ச் பண்ணி எழுதுறதுக்கு அப்புறமா எரேசர் வச்சு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற அந்த நம்பர்ஸ் என்ன பண்ணிடுங்க? அழைச்சிடுங்க. ஏன்னா இந்த மால் பிராக்டிஸ்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யாருக்கும் ஆன்சர் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ நீ சென்டென்ஸ் எடுத்து எழுதணும், கரெக்டான ஆர்டர்ல எழுதணும்னா வேர்டுக்கு நம்பர் போடணும். இப்ப he is a boy அப்படிங்கறத என்ன பண்ணிருப்பாங்க? a boy he is அப்படின்னு கலச்சு கொடுத்திருக்காங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவீங்க? he நம்பர் 2 என்ன? is a boy அப்படிங்கிறது என்ன? தேர்ட் வேர்ட். சோ இப்படி தான் நீங்க என்ன பண்ணுங்க? கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இவ்வளவு ஈஸியான he is a boyன்றது என்ன? he னால என்னன்னா பாய் தான். he is a boy அப்படிங்கற மாதிரி இவ்வளவு ஈஸியான சென்டென்சஸ் வராது. இருந்தாலும் சென்டென்சஸ் கொடுக்கும்போது அதுல யாராவது ப்ராப்பர் நவுன்ஸ் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி அதை முன்னாடி கொண்டு வந்துருங்க. இப்போ முலன் இல்லனா ப்ராஸ்பெரோ அப்படின்ற ஒரு கேரக்டர் நேம் கொடுத்திருந்தாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் வந்துரும். ஏரியல் ஃபர்ஸ்ட் வந்துரும். அதே மாதிரி இஃப் அப்படின்னு யூஸ் பண்றாங்கன்னா இஃப் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருங்க. இஃப் அப்படி இல்லனா அன்லெஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருங்க. சோ சென்டென்ஸை நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா தான் வேர்ட்ஸ் என்ன பண்ண முடியும்? நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியும். சம்டைம்ஸ் அதனுடைய அந்த அடிஷனல் வீக், நெக்ஸ்ட் வீக், லாஸ்ட் இயர் இதெல்லாம் சென்டென்ஸினுடைய லாஸ்ட்ல தான் வரும். ஒரு சென்டென்ஸினுடைய லாஸ்ட்ல தான் வரும். I met him last year. I met him last year. I had met him last year. இந்த have, has, had இதெல்லாம் வந்து மெயின் வெர்புக்கு முன்னாடி போடணும். சோ சென்டென்ஸ் ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணி பார்த்து 27 அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 இதும் வந்து நீங்க எல்லாரும் அட்டெண்ட் பண்ணலாம். வாய்ஸ் அண்ட் டைரக்ட் டு இன்டைரக்ட் அதை நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். அது அட்டெண்ட் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் தான் நான் எதை எடுக்க சொல்லியிருக்கேன்? 25 26 27 எடுக்க சொல்லியிருக்கேன். யாரும் கொஸ்டினை எழுதாதீங்க. நீ என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியோ அந்த ஆன்சரை மட்டும் எழுதுங்க. கொஸ்டின் என்ன பண்ணாதீங்க, யாரும் எழுதாதீங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் என்ன? 28 என்ன நமக்கு? ரோட் மேப். இந்த ரோட் மேப்ல தயவு செஞ்சு அந்த ரோட் மேப்பை எடுத்து யாரும் வரைஞ்சிட்டு இருக்க வேண்டாம். உங்களை ரோட் மேப்பை என்ன பண்ண சொல்லல, ரோட் மேப்பை உங்களை வரைய சொல்லல, கைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு பிளேஸ கொடுத்து அந்த பிளேஸ் எப்படி போறதுன்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு நம்ம என்ன பண்ணணும்? கைட் பண்ணணும். அந்த ஸ்ட்ரேஞ்சர் எங்க கண்டுபிடிப்பீங்க? இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ஃபிகர் போட்டிருப்பாங்க, சரியா? யூ ஆர் ஹியர்னு போடுவாங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்றத அந்த ஸ்டிக் ஃபிகர் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிட்டு அங்க இருந்து நேரா போகணும்னு சொல்றதுக்கு என்ன சொல்லிருக்கேன்? கோ ஸ்ட்ரெயிட் யூஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டுக்கு ஸ்பெல்லிங் கஷ்டமா இருக்குன்றவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? கோ அஹெட். என்ன சொல்லிருக்கேன்? கோ அஹெட். ஹெட்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியும்ல? HEAD ஹெட். அதுக்கு முன்னாடி ஒரு A போட்டுக்க வேண்டியது. கோ அஹெட் ஸ்டார்ட் பண்ணணும்.
இப்ப வந்து லெஃப்ட் எடுங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? டர்ன் லெஃப்ட். இந்த டர்ன்ல ஒரு பிரச்சனை ஒண்ணு பண்றீங்க எல்லாருமே. TURN தான் டர்ன். நம்மால எப்படி எழுதிட்டு இருக்கோம்? நீ என்ன எழுதுற? அந்த TRUN. ட்ருன் ட்ருன் அது எதுக்கு ட்ருன்? TURN டர்ன். டர்ன் லெஃப்ட். லெஃப்ட்க்கு என்ன எழுதுவான் தெரியுமா நம்மால? லெஃப்ட்க்கு என்ன எழுதுவான்? டர்ன் லிஃப்ட்னு எழுதுவோம். LEFT தானே மிஸ்? LEFT பாரு, என் வேதனை தெரிஞ்சுக்கோ. LEFT அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா கான்பிடென்ட்டோட கேக்குறாங்க இல்லையா? இவ்வளவு கான்பிடென்ட்டா நீ கேக்குற. LEFT தானே மிஸ்? LEFT LEFT லெஃப்ட். டர்ன் லெஃப்ட். டர்ன் ரைட்டுக்கு RIGHT. சோ வழியை சொல்லி ஜஸ்ட் ஒரு 4 ஸ்டெப்ஸ்ல வழி சொல்லிடுங்க. கடைசியா என்ன எழுதிருக்கோம்? என்ன சொல்லிருக்கோம்? There is your destination. நீங்க எழுதுங்க. நம்மால என்ன எழுதுவான்? There is your எந்த இடத்தை கேட்டாங்களா? there is your hospital. எதை தேடி வந்தாங்களோ? பேங்க் கேட்டாங்கன்னா there is your bank. அது அவங்க பேங்க் கிடையாது, நீ தேடுன பேங்க் அப்படின்னு சொல்லலாம். இல்லனா வேற எதுவும் டிக்க சொல்லிருக்கேன். ஃபைனலி கோல் GOAL கோல். that is your goal. நீங்க எங்க கிளம்புனீங்களோ, எந்த இடத்துக்கு தேடி வந்தீங்களோ அந்த இடம் கிடைச்சிருச்சு. சோ லாஸ்ட் சென்டென்ஸ் அப்படி முடிங்க. நீ இன்னொன்னு ஒண்ணு பண்ணுவ, கண்ணை மூடிட்டு எழுதுவ go ahead. அடுத்து என்ன எழுதுவான் தெரியுமா? அடுத்து எழுதுவான் turn left. அடுத்து எழுதுவான் என்ன எழுதுவான்? turn right. எப்படிமா இது? எப்படி நீ வந்து go ahead சொல்லிட்டு turn left சொல்றேன்னா எந்த ரோட்ல அவன் கொஞ்சம் தூரம் போகணுமோ walk அந்த ரோடு எழுதணும். walk along the main road அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமா turn right கொடு. turn left எழுதிப்பான். அடுத்த சென்டென்ஸ் என்ன எழுதிருப்பான்? turn rightல எப்படி போய் சேர முடியும்? கொஞ்சமாச்சும் அப்ளை பண்ணிட்டு ஆர்டரா எழுதிங்க. அதுக்கு கம்பல்சரி உனக்கு எத்தனை மார்க்ஸ் கிடைச்சிடும்? 2 மார்க்ஸ் கிடைச்சிடும். அழகா பிரசன்ட் பண்ணு. எப்பவுமே அடித்தல் திருத்தல் இருக்கவே கூடாது. அழகா பிரசன்ட் பண்ணுங்க. ஸ்டார் போட்டு உன்னுடைய பாயிண்ட்ஸ ஸ்டார் போட்டு பிரசன்ட் பண்ணு. மார்ஜினை ஒட்டி ஆரம்பிக்க கூடாது. மார்ஜின்ல இருந்து கொஞ்சம் இடம் விட்டு தள்ளி எல்லா ஸ்டார்ஸும் ஒரே அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கணும். அப்படிதான் கொடுக்கணும். சோ क्वेश्चन நம்பர் 28 முடிச்சிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் பேராகிராஃப் அட்டெண்ட் பண்ணனும். 29ல இருந்து 32க்கு 2 பேராகிராஃப்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் நம்ம கையில கம்பல்சரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் அதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு 2 பேராகிராஃப்ஸ் எடுத்துறலாம். கம்பல்சரி ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் கையில வச்சுக்கோங்க. சீகல் கம்பல்சரி இருக்கணும். புரிஞ்சுதா? லாஸ்ட் லெசன் கம்பல்சரி இருக்கணும். டெக்னாலஜி கம்பல்சரி இருக்கணும். விமன் எம்பவர்மெண்ட், சத்தம் நேவிகேட்டிங் தி வேர்ல்ட், 3rd யூனிட் கம்பல்சரி இருக்கணும். இதெல்லாம் நீயாவே எழுதணும். நீங்களாவே எழுது. விமன் பேராகிராஃப படிச்சிட்டீங்கன்னா நீ போயத்தையும் அதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். சோ அதனால அந்த யூனிட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப்க்கு அப்புறம் செக்ஷன் 2 என்ன? 35 36 அட்டெண்ட் பண்ணா போதும். செக்ஷன் 2க்கு 35 என்ன? ஒரு 4 லைன்ஸ் கொடுத்திருப்பாங்க, ஒரு ஸ்டான்ஸா கொடுத்திருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன ஆரம்பிப்பாங்க? ரைமிங் வேர்ட்ஸ். உனக்கு क्वेश्चनலயே இருக்கும். நீ என்ன பண்ணணும்? அந்த क्वेश्चனை பார்த்து ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு எழுதி 2 பேர்ஸ் இருக்கும். 2 ஜோடி வருதுன்னா ஒரு லைன்ல ஒரு பேர் எழுதுங்க, நெக்ஸ்ட் லைன்ல இன்னொரு பேர் எழுதுங்க. ஒரே லைன்ல முடிக்காத. ஏன்னா அந்த क्वेश्चனுக்கு எத்தனை மார்க்ஸ் கொடுப்பாங்க? 2 மார்க்ஸ் உண்டு. சோ அத 2 லைன்ல பிரசன்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு ஒரே ஒரு பேர் தான் அங்க கிடைச்சிருக்குன்னா அந்த ஒரே ஒரு பேரை எழுதுங்க. நல்லா ரீட் பண்ணி பார்த்து அந்த ஸ்டான்ஸாவினுடைய லாஸ்ட் வேர்ட்ஸ சொல்லி பார்த்து எது எதோட பேர் வருதுன்னு அந்த பேரை அது கூட ஹைபன் போட்டு ஜாயின் பண்ணணும். ஒரு பேர் ஒரு லைன்ல இருக்கணும், அடுத்த பேர் இன்னொரு லைன்ல இருக்கணும். நெக்ஸ்ட் ரைம் ஸ்கீம். நல்லா காதுல வாங்கிக்கோ. ரைமிங் ING ரைமிங் வேர்ட்ஸ். ஆனா ரைம் ஸ்கீம் தான். நீ ரைமிங் ஸ்கீம்னு எழுதக்கூடாது. அந்த இடத்துல அது என்னதான்? ரைம் ஸ்கீம் தான். ரைம் ஸ்கீம் நல்லா கண்டுபிடிக்க தெரியணும். நீ ரைமிங் வேர்ட்ஸ் போட்டிருந்தீனாலே உன்னுடைய ரைம் ஸ்கீமை கண்டுபிடிச்சிடலாம். ரைமிங் வேர்ட்ஸ் உனக்கு 2 பேர் கிடைக்குதுனாலே உன்னுடைய ரைம் ஸ்கீம்ல என்ன வரணும்? ஸ்கீம் டபுள் டபுளா வரணும். 2A இருக்கணும், 2B இருக்கணும். உனக்கு 2 ஜோடி கிடைச்சாலே இங்க 2A 2B இருக்கணும். அது AB ABயா இல்ல AA BBயான்னு கண்டுபிடிக்கணும். நீங்க
உனக்கு ரைமிங் வேர்ட்ஸே இல்லைன்னா உன்னுடைய ரைம் ஸ்கீம் எப்படி இருக்கும்? ஏ பி சி டி அப்படி இருக்கும். ரைமிங் வேர்ட்ஸே பேரே ஆகலைன்னா ரைம் ஸ்கீம் எப்படி கிடைக்கும்? ஏ பி சி டி தான் கிடைக்கும். சோ இது ரெண்டுக்கும் உங்களுக்கு 3 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் poetic device, figures of speech. பர்டிகுலர் லைன் கொடுத்திருப்பாங்க. இந்த லைன்ல என்ன figures of speech வந்திருக்கு? இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். மோஸ்ட்லி சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ் வந்துச்சுன்னா அதனுடைய ரைம் ஸ்கீம் என்னவா தான் இருக்கும்? எப்பவுமே பர்சனிஃபிகேஷன். அதே மாதிரி ஹவுஸ் அண்ட் எல்ம் ஸ்ட்ரீட்டுக்கு என்னதான் வரும்? பர்சனிஃபிகேஷன் தான் வரும். ஏன்னா ஒரு ஹவுஸ வந்து ஒரு ஹியூமனா அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க? ட்ரீட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? லைஃப் போயம்க்கு என்ன வரும்? லைஃப்ல மெட்டஃபார் இருக்கு. நெக்ஸ்ட் ஆக்சிமோரான் வரும் அடிக்கடி. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், டவுன் ஆர் ஹில் அண்ட் டவுன், இந்த மாதிரி நிறைய ஆக்சிமோரான் வேர்ட்ஸ் நிறைய வரும். சோ அதனால லைஃப் பாத்துக்கோங்க. அடுத்தது கிரம்பிள் ஃபேமிலிக்கு என்ன வரும்? அனபோரா, எபிதட். அனபோராவும் எபிதட் வரும் கிரம்பிள் ஃபேமிலி போயம்ல. சோ அந்த போயம்க்கு இதெல்லாம் பர்டிகுலரா கண்டிப்பா வரும் poetic devices. அதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? ரீட் பண்ணி அதை நல்லா மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கணும். அந்த ஸ்டான்ஸாவை கண்டுபிடிக்க தெரியணும். அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த 4 லைனும் நம்ம புக்ல இருந்து தான் வந்திருக்குதா? நடி தம்பி, இந்த 4 லைனும் நம்ம புக்ல இருந்து தான் வந்திருக்குதா? நம்ம புக்ல இருந்து தான் வரும். ஆனா உனக்கு அது அப்படி தெரியாது. ஏதோ லாஸ்ட் என்ன கொஸ்டின் வரும்? அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் என்ன? ஒரே மாதிரி என்ன வரும்? ஃபர்ஸ்ட் லெட்டர் should be same. The repetition of first letter sounds. இந்த முதல் எழுத்து ஒன்றி வரது தமிழ்ல என்ன சொல்வாங்க? மோனைன்னு சொல்வாங்க. அதுதான் என்னது? அலிட்ரேஷன். சோ 35 முடிச்சிட்டோம். 35 எத்தனை மார்க்ஸ் கிடைச்சிரும்? 5 மார்க்ஸ் கிடைச்சிரும். நீ அங்க உட்கார்ந்து क्वेश्चन எழுத கூடாது. 35க்கு அழகா அதுல இருக்கக்கூடிய 35 என்ன கொடுத்திருக்காங்க? A B C D கொடுத்திருக்காங்க. சோ இது என்ன பண்ணுங்க? A B C D ன்னு எழுதி கரெக்ட்டா கொஞ்சம் இடம் விட்டு எழுது. தப்பு இல்ல. அத ஃபுல்லா பாக்ஸ் பண்ணிடு. 35 क्वेश्चंस முடிஞ்சிருச்சு. அடுத்து 36. 36 என்ன? poem paraphrase. இந்த poem paraphrase ஆல்ரெடி நான் டெம்ப்ளேட் கொடுத்துட்டேன். poem paraphrase அவங்களுக்கு தான் அப்படி. மத்தவங்க paragraph படிச்சிருந்தீங்கன்னா இந்த 4 லைன்ஸ் கொடுத்திருக்காங்கல, இந்த லைனை நல்லா எலாபரேட் பண்ணி poem paraphrase னுடைய எண்ட்ல நீங்க கம்பல்சரி என்ன கொடுத்திருக்கணும்? ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம், figures of speech உனக்கு தெரிஞ்சது வந்திருந்ததுன்னா அதையும் கொடுத்திருக்கணும். alliteration 35ல என்னெல்லாம் பண்ணமோ அது 36க்கும் பண்ணணும். மோஸ்ட்லி 36 ஒரு பேஜுக்கு எழுதணும். ஒரு கம்ப்ளீட் ஃபுல் பேஜ் வேணும் क्वेश्चन நம்பர் 36க்கு. ஏன்னா அதை நீ எங்கேயிருந்து வெளியில இருந்து கொண்டு வர போறது இல்ல. क्वेश्चन பேப்பர்ல இருக்கிற ஸ்டாண்ட்ஸாவே நீ என்ன பண்ண போற? எக்ஸ்பிளைன் பண்ணி எலாபரேட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம், அலிட்ரேஷன், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு கம்ப்ளீட் பேஜ் கிடைச்சிரும். பிரசன்டேஷன் ரொம்ப அழகா இருக்கும். நெக்ஸ்ட் 36க்கு அப்புறம் என்ன அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிருக்கேன்? 38 தான் அட்டெண்ட் பண்ணணும். நீங்க 37 போக வேண்டாம். அது ஜம்பிள் ஆர்டர். ஒன்னு மிஸ்டேக் பண்ணினாலும் எத்தனை அடி வாங்கிடும்? அதுல 2 தப்பா போயிடும். அதனாலதான் என்ன எடுத்து சொல்லிருக்கேன்? 38. 38க்கு அந்த பேராகிராஃப நல்லா ரீட் பண்ணும். நல்லா ரீட் பண்ணிட்டு அதுல இருந்து எத்தனை क्वेश्चन கேட்பாங்க? 5 क्वेश्चंस கேட்பாங்க. சோ உங்களுடைய சப்ளிமெண்டரி பேராகிராஃப்ல இருந்தா ஒரு சப்ளிமெண்டரி பீஸ்ல இருந்து தான் அந்த பேராகிராஃப் கொடுத்திருப்பாங்க. அதை ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிட்டு அதுல 5 क्वेश्चंस கேட்டிருப்பாங்க. நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா 4 क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த क्वेश्चन போயிடுவீங்க. கரெக்டா கவுண்ட் பண்ணணும். 5 क्वेश्चंஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணிருக்கோம். 38 போட்டு அதுல சப் क्वेश्चंस மார்க் என்ன கொடுத்திருக்காங்க? ABCD தான் ஆரம்பிச்சிருக்காங்க. எது வரைக்கும் கேட்டிருப்பாங்கன்னா E வரைக்கும் கேட்டிருப்பாங்க. क्वेश्चन நம்பர் 38ல A B C D E வரைக்கும். சோ இந்த 5 क्वेश्चंஸ்க்குமான ஆன்சர் இருக்கணும். இதுக்கும் நீங்க என்ன பண்ண கூடாது? क्वेश्चन எழுத கூடாது. என்ன மட்டும் தான் எழுதணும்? ஆன்சர் மட்டும் தான். அந்த क्वेश्चनல இருக்கிற வேர்ட் உன்னுடைய பேராகிராஃப்ல எங்க இருக்கோ பார்த்துட்டு அந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் எழுதணும். அதோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எழுதணும். மடி ஞாபகம் இருக்கா? ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அந்த ஒரு சென்டென்ஸ் எடுத்து எழுதணும். அதை விட்டு அந்த சென்டென்ஸே பாதியை பிரேக் பண்ணிட்டு பாதியில என்ன பண்ணிடக்கூடாது? நிறுத்திட கூடாது. 38 அட்டெண்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் என்ன அட்டெண்ட் பண்ணணும்? 39 என்ன? 39 என்ன? அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூ ஷுட் ஓபன் a fresh page. ஒரு புது பேஜ் எடுத்து அது கம்ப்ளீட் ஃபுல் பேஜ் நீங்க எதுக்காக கொடுக்கணும்?
அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு கொடுக்கணும். மிஸ் இங்க நான் பாதி எழுதுனேன், அதுல இந்த இடம் பாதி விட்டு போயிட்டு அப்படின்னா அந்த இடத்துல வேற எதை வேணாலும் ஃபில் பண்ணிக்கோ. இந்த பாதி குவார்டர் இவ்வளோண்டு இடம் இருக்கு, அதுல நான் அட்வர்டைஸ்மெண்ட் ஆரம்பிக்கிறேன்னா ஆரம்பிக்காதீங்க. ஒரு ஃப்ரெஷ் பேஜ்ல அட்வர்டைஸ்மெண்ட் ஆரம்பிங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிக்கணும், ஒரு ஃபுல் பாக்ஸ் போடணும். அந்த ஃபுல் பாக்ஸ் எப்படி டிவைட் பண்ண சொல்லியிருக்கேன், 3 பாக்ஸஸா டிவைட் பண்ணிக்கணும். மேல இருக்கிற பாக்ஸும் கீழே இருக்கிற பாக்ஸும் கொஞ்சம் சைஸ் சின்னதா இருக்கலாம். மிடில் இருக்கிற பாக்ஸினுடைய சைஸ் பெருசா இருக்கணும். மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன பண்ணுவீங்க, அந்த ஷாப்பினுடைய நேம், அதுக்கு மேலே என்ன எழுதுவ, ஹரி ஹரி ஹரி. அந்த ஹரி தான் இத்தனை வருஷமாவும் காப்பாத்திட்டு இருக்கு. அந்த ஹரியையே நம்ம ஆள் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஹரி ஸ்பெல்லிங் சொல்லு. வெரி குட், கிளாப் பண்ணுங்க. ரெடி ஆயிட்டான். ஓகே, ஹரி 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 அப்படின்னு எழுதிட்டு அந்த ஷாப்க்கு என்ன பண்றீங்க, ஒரு நேம் கொடுத்துறீங்க. எந்த இடத்துலயும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் நேமோ உன்னுடைய நேமோ உன்னுடைய எக்ஸாம் நம்பரோ எங்கேயுமே ரிவீல் ஆக கூடாது. அதை எங்கேயுமே காமிக்கிற மாதிரி எழுதாதீங்க. புரிஞ்சுதா? மிடில் பாக்ஸ்ல என்ன இருக்கணும், அந்த கான்சென்ட் இருக்கணும். அது எது ரிலேட்டட், ஆஃபர்ஸ், மோஸ்ட்லி ஆஃபர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த ஆஃபர்ஸ் எதை பத்தின அட்வர்டைஸ்மெண்ட், அது பர்னிச்சர் பத்தியா, டாய்ஸ் பத்தியா, ஸ்டேஷனரி பத்தியா அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க, பர்னிச்சருக்கு ரொம்ப மோசமான டயக்ராம்ஸ் வரையறீங்க. எனக்கு படமே வரைய தெரியலன்னா தயவு செஞ்சு விட்டுரு. படமே வரைய தெரியலன்னா விட்டுருங்க. நான் டால் வரைகிறேன், நான் ஒரு பொம்மையை வரைகிறேன்னா அதுல 1/2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்காதீங்க. ஆஃபர்ஸ் மட்டும் அழகா ஜஸ்ட் 4 லிஸ்ட்ல கொடுத்தா போதும். அந்த லிஸ்ட் எப்படி இருந்தா போதும், ஒரு 4 க்ளூஸ்ல இருந்தா போதும். அந்த 4 க்ளூஸையும் அழகா பலூன் பண்ணிடுங்க. முடிஞ்சிச்சு. கச்ச கச்ச கச்சன்னு எழுதக்கூடாது. எங்க பார்த்தாலும் நிறைய வேர்ட்ஸ் இருக்க கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது இட் ஷுட் பி கேட்சி. நிறைய உட்கார்ந்து படிச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணணும். அது பேர் தான் என்னது, அட்வர்டைஸ்மெண்ட். சோ லாஸ்ட் பாக்ஸ்ல என்ன எழுதுவீங்க, கான்டாக்ட் அட்ரஸ் எழுதினா அதுல 2 D போடுறதா 2 S போடுறதா நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. எழுதிடலாம் கான்டாக்ட், CONTACT. அங்க எந்த கான்டாக்டுமே கொடுக்கல அப்படின்னா அந்த கடையோட நேம் போட்டு @gmail.com ஒரு வெப்சைட் மாதிரி www போட்டா கூட அந்த ஷாப்பினுடைய நேம் எழுதி ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துடலாம். ஈஸியா முடிங்க. இந்த தெருவுல இந்த சந்துல இருந்துச்சு அப்படிலாம் எழுத வேண்டாம். ஒரே ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருங்க. இல்லைன்னா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருங்க. உட்காந்து போன் நம்பர் எழுதிட்டு இருக்காத. உனக்கு இதுல அடித்தல் திருத்தல் இருக்கவே கூடாது. ஓவர் ரைட்டிங் இருந்துச்சுனாலே உன்னுடைய ஆன்சர் நீ எவ்வளவு நல்லா பிரசன்ட் பண்ணிருந்தீங்கனாலும் ஒரு நல்ல இம்ப்ரெஷன் என்ன பண்ணாது, நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன பண்றீங்க, 39 அப்புறம் என்ன எடுப்பீங்க, 39 அப்புறம் 41. 41ல என்ன கேட்பாங்க, நோட்டீஸ் ரேட்டிங். அப்படி இல்லைன்னா என்ன வரும், ரிப்போர்ட் ரேட்டிங் வரும். நோட்டீஸ் ரேட்டிங் ஒரு டெம்ப்ளேட் நம்ம படிச்சு வச்சுட்டோம். நோட்டீஸ் ரேட்டிங் எப்படி ஆரம்பிப்பீங்க, all the students are informed அப்படின்னு ஆரம்பிப்பீங்க. இது அப்படியே ரிப்போர்ட் ரேட்டிங்க கேட்டிருந்தாங்கன்னா all the students were informed. அந்த R என்னவா மாறிடும், வேர்னு மாறிடும். அங்க எல்லாம் பாஸ்ட் டென்ஸா யூஸ் பண்ணீங்களோ, என்னெல்லாம் பிரசன்ட் டென்ஸா யூஸ் பண்ணமோ அதெல்லாம் பாஸ்ட் டென்ஸா மாத்திட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், ரிப்போர்ட் ரேட்டிங் கிடைச்சிரும். அப்படி பண்ணாதீங்க. அங்க என்ன கேக்குறாங்களோ முதல்ல அது எது ரிலேட்டட் நோட்டீஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனுடைய ஹெட்டிங்க மேல கொடுத்துருங்க. நோட்டீஸ் ரேட்டிங்க்கு மேல என்ன டேவை செலிப்ரேட் பண்றோமோ அதை நல்லா டைட்டிலா கொடுத்துருங்க. அந்த டேவை அங்க கொடுத்தீங்கன்னா நீங்க எடுத்து அதை எழுதுறதுக்கு வசதியா இருக்கும். எக்ஸாம் டேட்ல இருந்து ஒரு 3 நாள் தள்ளி வச்சுக்கோங்க. எதுக்கு, நோட்டீஸ் ரேட்டிங். நோட்டீஸ்னா நீங்க அறிவிக்கிறீங்க. இப்பதான் ரிப்போர்ட் ரேட்டிங்னா எழுதுறீங்கன்னா நீங்க எழுதுறதுக்கு 2 நாள் முன்னாடி நடந்த மாதிரி எழுதுங்க. இது 2 நாள் பின்னாடி நடக்கணும். ரிப்போர்ட்ன்றது என்னன்னா வாட் ஹேட் பீன் டன், என்ன நடந்ததோ அதை எழுதுறதா ரிப்போர்ட் ரேட்டிங். புரிஞ்சுதா? நோட்டீஸ் ரேட்டிங்னா வாட் இஸ் கோயிங் டு பி டேக்கன், என்ன நடக்க போகுதோ அதுதான் நோட்டீஸ் ரேட்டிங். அதை எழுதிருங்க. அங்க ஹெட் கேர்ள் ஹெட் பாய்னு கொடுத்து அங்க ஒரு நேம் கொடுத்திருக்காங்க. ஆகாஷ் அனிதான்னு கொடுத்திருக்காங்கன்னா அதுல ஆகாஷும் அனிதாவை மென்ஷன் பண்ணேன். நான் ஆகாஷ் அனிதாங்கிற பேர்லாம் எனக்கு பிடிக்காது, நான் என் பேரை தான் எழுதுவேன்லாம் எழுதாதாங்க. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அங்க என்ன ஸ்கூல் நேம் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி ஸ்கூல் நேம் கொடுக்கலன்னா GHS போட்டுட்டு XXX இல்லைன்னா ஏதாவது ஒரு Y அட்ரஸ் நீங்க மென்ஷன் பண்ண வேண்டாம். கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் போட்டு கீழே என்ன பண்ணிடுங்க, YYY அப்படின்னு கொடுத்துருங்க. புரிஞ்சுதா? இல்லைன்னா அங்க ஏதாவது ஸ்கூல் நேம் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த ஸ்கூல் நேமை யூஸ் பண்ணணும். நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் நம்மளுடைய ஸ்கூல் நேமை நீங்க எங்கேயுமே என்ன பண்ணிடக்கூடாது, ரிவீல் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் எந்த क्वेश्चन அட்டெண்ட் பண்ணுவீங்க, 39 அட்டெண்ட் பண்ணீங்க, 41 அட்டெண்ட் பண்ணீங்க. அடுத்து என்ன அட்டெண்ட் பண்ணுவீங்க, 42. இத நம்பி தான் இருக்கு.
என்னடா தம்பி இதை நம்பித்தான் நம்ம இங்கிலீஷ் எக்ஸாமே 42 என்னது பிக்சர் நரேஷன். அங்க என்ன பிக்சர் கொடுத்திருக்காங்கன்றத நல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஒரு 6 or 7 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். அதை கரெக்டா அப்ளை பண்ணுங்க. ஸ்டார் போட்டு அப்ளை பண்ணுங்க. கொஸ்டின்லாம் எழுத வேண்டாம். அந்த பிக்சர் நல்லா இருந்தா இட் இஸ் நைஸ் அப்படின்னு போட்டு ஆரம்பி. இட் இஸ் குட், இட் இஸ் தாட் ப்ரோவோக்கிங், ஐ லைக் திஸ் பிக்சர். நெக்ஸ்ட் இட் இஸ் வெரி நைஸ். இட் இஸ் நைஸ் ஒரு சென்டென்ஸா, இட் இஸ் வெரி நைஸ் ஒரு சென்டென்ஸா அப்படிலாம் பண்ணிடாது, கண்டுபிடிச்சுவாங்க. புரியுதா? ஐ சி, நான் இந்த பிக்சர்ல என்னெல்லாம் பாக்குறேன். அதுலதான் நம்ம என்ன எழுதிருந்தான், ஐ சி வாத்து, ஐ சி மாடு. சரியா? அங்க வேற உனக்கு வந்து சரி இப்ப வந்து உண்மையிலே டக் இருக்கு, உனக்கு டக்குன்னு எழுத தெரியலன்னா ஐ சி சம் பேர்ட்ஸ். பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் பேர்ட் ஸ்பெல்லிங் தான். பேர்ட் பேர்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியலன்னா எங்கேயாவது கொஸ்டின் பேப்பர் 4 தடவை கரெக்டி பாரு. கொஸ்டின் பேப்பருக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல உனக்கு தேவையான வேர்டு உன்னுடைய கொஸ்டின் பேப்பருக்குள்ளேயே இருக்கும். உனக்கு ஆன்சர் வேற எங்கேயுமே இல்ல, அடுத்தவ பேப்பர்ல கூட கிடையாது. உன்னுடைய கொஸ்டின் பேப்பருக்குள்ளதான் உன்னுடைய ஆன்சர் இருக்கும். அதை சர்ச் பண்ணி எழுதிடுங்க. பிக்சர் நரேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன எழுத சொல்லிருக்கேன், பிக்சர் நரேஷன் எழுதுனதுக்கு அப்புறமா அதுக்கு எண்ட் நோட் ஒன்னு எழுதுவீங்களே, என்ன எழுதுவீங்க, a picture can speak more than 1000 words அப்படிங்கறத எழுதி அதை அழகா பென்சிலால பலூன் பண்ணுங்க. இவ்வளவு பிரசன்டேஷனும் இவ்வளவு வேலையும் நம்ம பண்ணணும். இதெல்லாம் பண்ணி தான் நம்ம அந்த 5 மார்க் என்ன பண்ணணும், வாங்கணும். நெக்ஸ்ட் 39, 41, 42. அடுத்து என்ன எழுதுவீங்க, 43. உங்களை நான் எப்பவுமே 43க்கு தான் ரெடி பண்ணிருக்கேன். எரர் ஸ்பாட்டுக்கு உங்களை நான் ரெடி பண்ணல. ஏதாவது ஒண்ணு மிஸ்டேக் ஆனாலும் அது போயிடும் அப்படிங்கறதுனால 43ல ஒண்ணு நோட்ஸ் எழுதலாம், அப்படி இல்லைன்னா சம்மரி எழுதலாம். சம்மரின்னு போட்டு என்ன இருக்கணும், ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, அடுத்தது நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ரஃப் காப்பி, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஃபேர் காப்பி. ஃபேர் காப்பிக்கு என்ன கொடுக்கணும், கம்பல்சரி டைட்டில். நீங்க அந்த பேசேஜுக்கு என்ன டைட்டில் கொடுக்குறீங்களோ, சம்மரிக்கு என்ன டைட்டில் கொடுக்கலாம், அதுக்கு 1 மார்க் கிடைக்கும். ரஃப் காப்பிக்கு நம்ம பிள்ள ஸ்பெல்லிங்க எவ்வளவு தூரம் வேதனைப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் நீ பண்ணி முடிச்சிட்டீங்க. இனிமேலும் அப்படி பண்ணாம ரஃப் காப்பிக்கு ஸ்பெல்லிங் நீ சொல்லிடி தங்கம். 6 ஏ முடிச்சு சொல்லி. ஆமா ஆர் யூ அடிச்சு சொல்லுமா, ஆர் யூ ஜிஹெச் கிளாப் பண்ணுங்க. இப்போ இன்னமும் மணி 4 வச்ச படிச்சலாம். ROUGH ரஃப் காப்பி. இதுல எதை நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும், கம்பல்சரி ரஃப் காப்பியை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். எப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும், லெஃப்ட் டு ரைட் இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ரஃப் காப்பி எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? நம்ம அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணோம்னா ரொம்ப அசிங்கமா போயிடும். அவ்வளவு நம்ம சொல்லக்கூடாது. அது நமக்கு மட்டும் அந்த விஷயம் தெரிஞ்சா போதும். ரஃப் காப்பி எப்படி எழுதணும், ஃபேர் காப்பி எப்படி எழுதணும். ஆக்சுவலா எதுக்காக சம்மரி ரைட்டிங் கொடுக்குறாங்கன்னா, ஒரு பெரிய பேசேஜ நம்மளுடைய நாலேஜ், நம்மளுடைய லாங்குவேஜ் ஸ்கில்ல யூஸ் பண்ணி எவ்வளவு தூரம் அதை சுருக்கமா புரிய வைக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமா எழுதணுங்கிறதுக்கு பேரு தான் சம்மரி ரைட்டிங். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், முதல் சென்டென்ஸ் எழுதுவோம், அது வேண்டாம், அந்த பதில் பேச வேண்டாம். சோ நம்ம 43 அட்டெண்ட் பண்ணிட்டோம். நமக்கு தேவை 4 क्वेश्चंस இந்த செக்ஷன்ல. செக்ஷன் நம்பர் என்னவா நமக்கு, செக்ஷன் 4. செக்ஷன் 4ல 4 क्वेश्चन. இந்த செக்ஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த செக்ஷன்ல இந்த 4 क्वेश्चन நீ அட்டெண்ட் பண்ணினா நீ பாஸ். கண்ண முடிக்கு நீ பாஸ். புரியுதா? சோ 39, 41, 42, 43 முடிச்சிரோம். 43 முடிச்சதுக்கு அப்புறம் என்ன எழுதுறோம், 45. 45 என்னது, மெமரி போயம். சோ 4 மெமரி போயம் கையில இருக்கு. நம்ம வந்து ப்ரே பண்ணிப்போம், லைஃபே வரட்டும். லைஃப்லனா வேற எது வரலாம்டா, சீக்ரெட் ஆஃப் தி மெஷின்ஸ். ஓகே, 2 வரணும். நம்ம ப்ரே பண்ணிப்போம். எது வந்தாலும் அதை என்ன பண்ணிடுங்க, நல்லா அழகா முத்து முத்தா எழுதிடுங்க. இன் கேஸ் அப்படி உங்களுக்கு சில சமயம் நீ நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா மெமரி போயத்துக்குள்ளதான் எதுல வந்தாலும் வந்திருக்கலாம். கொஸ்டின் நம்பர் 35, 36ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இதை ஏன் சொல்றேன்னா, நீ இதை என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா சீக்ரெட் ஆஃப் தி மெஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. நீ தூக்கி கொண்டு போய் உமன் போயம் எழுதினீங்கன்னா அது ரொம்ப மோசம். அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது, ஓரளவுக்கு பண்ணணும். சரியா? சோ 35, 36 யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 46 என்னமா,
சப்ளிமெண்டரி பேராகிராஃப். இது 8 மார்க் கொஸ்டின். இந்த 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னா அட்லீஸ்ட் 2.5 பேஜஸ் நீ எழுதணும். 2.5 பக்கம் இருக்கணும். இந்த 46க்கு இந்த 2.5 பக்கத்துக்கு உனக்கு நான் கொடுத்துட்டேன். இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்கணும், மாரல் எப்படி கொடுக்கணும்னு. எந்த பேராகிராஃப் கேட்டாலுமே இன்ட்ரோடக்ஷன், இந்த இன்ட்ரோடக்ஷன் தான். எப்படி கொடுப்போம் இன்ட்ரோடக்ஷன்? The author gave a good story. எந்த சப்ளிமெண்டரி எழுதினாலும் அது உண்மைதான். The characters are clear and vivid. vivid போட்டு வச்சிருப்போம். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வேர்ட். அடுத்தது I like this story. அந்த பிக்சர் நரேஷன் எழுதிருப்ப ஒரு 5 சென்டென்ஸ் அதை பத்தி அப்படியே எழுத வேண்டியது. இதெல்லாம் தான் இன்ட்ரோடக்ஷன். எவ்வளவு வேலை பண்ண வேண்டியதா இருக்கு. அடுத்தது சென்டர் பார்ட்ல தான் என்ன, ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை எலாபரேட் பண்ணி எழுதுங்க. பேராகிராஃப் படிச்சவங்க பேராகிராஃப் அப்ளை பண்ணுங்க. நம்ம வந்து ஒரு 5 லைனா தான் படிச்சிருப்போம். அந்த 5 லைனா நம்ம 8 மார்க் வாங்கணும்னா பல வித்தைகள் அதுல நம்ம வச்சிருக்கோம். அதை நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த 5 லைனை எழுதுவ. அடுத்தது உனக்கு ஹிண்ட்ஸ் டெவலப்பிங்கா கொடுத்துருக்காங்களா, அதுல உள்ள ஹைஃபனை எடுப்ப. அந்த சென்டென்ஸை நீ எலாபரேட் பண்ணுவ. அதுக்கப்புறம் உன்கிட்ட இருக்கிற ஒரு 5 சென்டென்ஸை எழுதுவ. இப்படியே ஒரு பக்கம் 1.5 பக்கத்தை ஒப்பேத்தி கடைசி நம்ம என்ன வச்சிருக்கோம், மாரல் வச்சிருக்கோம். அந்த மாரலை எழுதி ரொம்ப நீட்டா ரொம்ப பக்காவா என்ன பண்ணிடுவோம், அந்த பிரசன்டேஷனை பண்ணிடுவோம். எந்த இடத்துலயும் உன்னை கண்டுபிடிச்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு அழகா பிரசன்ட் பண்ணணும்னா அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நீட்டா இருக்கணும். அழகா ஒரு 2.5 பேஜஸ் கவர் பண்ற மாதிரி அதை முடிச்சிடுங்க. அப்பதான் அது 8 மார்க்ஸுக்கு யூ கேன் கெட் அட்லீஸ்ட் 4 மார்க்ஸ். 4 மார்க் வச்சு வாங்கலாம் தம்பி. அப்ப ஓகேவா? அதனால அது 46. நெக்ஸ்ட் 47 என்னமா, இதுதான். இந்த 47 இல்லைன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் நம்ம ஸ்டோரி முடிச்சு. அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி. 47. இந்த 47க்கு 4 கொஸ்டின்ஸ் அதுல இருக்கா. இந்த 4 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எதுக்குள்ளதான் இருக்கும், அதுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லுற. அதுலதான் இருக்கணும், எழுதணும். கரெக்டா அந்த சென்டென்ஸை பிக் பண்ணி எழுதணும். உனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு வச்சுக்கேன், முன்னாடி உள்ள சென்டென்ஸையோ இல்ல பின்னாடி உள்ள சென்டென்ஸையோ சேர்த்து எழுதலாம். மோஸ்ட்லி இதுல நெகட்டிவா கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சென்டென்ஸ் இட் இஸ் நாட்னு அங்க இருக்கும். நீ வந்து அங்க இட் இஸ் அப்படி எழுதிடக்கூடாது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும். இந்த கொஸ்டின் நம்பர் 47ல என்ன கேட்பாங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்பாங்க. அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சென்டென்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டின்ல அப்படிங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும், எழுதணும். மோஸ்ட்லி இயர்ஸ் கேட்கறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல என்டிபிசி பிளான் வச்சு வச்சிருக்காங்க. அந்த என்டிபிசி பிளானுக்கு வாட் டிட் என்டிபிசி பிளான் டு எஸ்டாப்ளிஷ், எதற்காக என்டிபிசி பிளானை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. கொஸ்டின்ஸ் நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் அந்த பேசேஜ்க்குள்ளதான் இருக்கும். அதை எடுத்து எக்ஸாக்டா எழுதிட்டீங்கன்னா போதும். சோ 47 அப்ளை பண்ணி முடிச்சிடும். 47க்கு எத்தனை ஆன்சர்ஸ் இருக்கணும், 4 ஆன்சர்ஸ் இருக்கணும். அதுல 3 எழுதி விட்டுறக்கூடாது. நல்லா லைன் விட்டு எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கு இடையில என்ன இருக்கணும், ஒரு லைன் விட்டு கொஸ்டினை எழுதவே கூடாது. 46க்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி கொடுத்துருக்காங்களா, ஏபிசிடி போட்டு என்னதான் இருக்கணும், ஆன்சர்ஸ் மட்டும் தான் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி அப்படியே நீ பிரசன்ட் பண்ணினா போதும். நல்லாவே படிச்சிருந்து எடுத்துட்டு போயிருந்தோம்னா மினிமம் ஸ்கோரிங் 60 மார்க்ஸ். புரிஞ்சுதா? இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா ரொம்ப ஈஸியா 95க்கு மேல கூட ஸ்கோர் பண்ணலாம். பட் அதுக்கு நீங்க கொஞ்சம் மனசு வச்சு நேரம் படிச்சிருக்கணும். இந்த 2 நாளையே என்னால இதுதான் பண்ணணும். ஓகே.